கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேளுங்க. ஹலோ, நான் வந்து இப்போ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எம்எஸ்சியில் வந்து ரிசர்ச் சம்மந்தமாக, அதாவது ஜெனட்டிக் அந்த மாதிரி ரிசர்ச் சம்மந்தமான விஷயமா படிக்கலான்னு இருக்கேன். அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கூட எதுவுமே இல்லை. அதை பற்றி ஏதாச்சும் தெரியுதா? தம்பி உங்கள் நேம் சொல்லுங்க. ஜாஸ்தி ஆஷில். எந்த இயர் படிக்கிறீங்க? ஃபைனல் இயர். ஏதாச்சும் மாஸ்டர்ஸ்க்கான ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆனீங்களா? ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இப்போ நான் வந்து யூஜி வந்து கிறிஸ்டின் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். பிஜி வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆன் கேம்பஸில் தான் படித்தேன். அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 சீட்ஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அந்த த்ரூ த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வி கேன் என்டர் த யூனிவர்சிட்டி டு அட்மிஷன். ஓகேவா? அது மாதிரி ஏதோ யூனிவர்சிட்டிஸோட ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் அப்படிங்கும் போது லாஸ்ட் செமஸ்டரே நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸிலி கேன் கெட் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ப்ரைவேட் காலேஜஸ்ஸு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறத விட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது நல்ல எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரீசர்ச் நல்லா பண்ணலாம். ஃபண்டு வந்து நல்ல வாஸ்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட்டோட ஃபண்ட், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஃபண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பிஜி வந்து, இப்போ நான் வந்து பிஜிக்கு வந்து 1 இயர் வந்து பிரேக் விட்டுட்டு தான் படித்தேன். எதனாலனா ஃபஸ்ட்டு யூஜி ஃபைனல் இயர் படிக்கும்போது டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், சீட்டு கிடைக்கல. அண்ட் தென் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. தென் எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கு இதில் நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதணும். தென் தமிழ் யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம 4 பக்கம் கல்லு விட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டில் படிக்கும்போது நல்ல எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன், பிஹெச்டி எல்லாமே வந்து அந்த ஒரு இன்டகிரேட்டடாக ஒரே சேம் கேம்பஸில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் நம்ம பசங்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மார்ச், பிப்ரவரி, ஜனவரிலேயே வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடணும்னா அப்பயே அப்ளை பண்ணி இப்பயே வந்து முடிஞ்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அப்படி 1 இயர் பிரேக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணுன்னாலும் படிக்கலாம், இல்லை ப்ரைவேட்ஸ்லேயும் படிக்கலாம். ஸோ எம்எஸ்சி பியோர் மைக்ரோபயாலஜியே எடுத்து படிங்க. அதில் வந்துட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிய வேணும். ஏன்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியாக படிக்கும் போது உங்களுக்கு வாஸ்ட்டாக எல்லாமே கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் மைக்ரோபயாலஜி, வாட்டர் மைக்ரோபயாலஜி அண்ட் தென் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி, இப்படி ஒரு கம்பைண்டாக படிக்க முடியும். அப்போ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ வாஸ்ட் நாலேஜ் இருக்கும்போது நீங்கள் பிஹெச்டியில் போகும்போது வேணால் நேரோவாக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ரீசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோபயாலஜியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மைக்ரோபயாலஜியில் எம்எஸ்சி வேணால் வேறு அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் வேணாம், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் மாதிரி படிச்சிட வேணாம். மைக்ரோபயாலஜியை படிங்க இன்ஷா அல்லாஹ். மே அல்லாஹ் பிளஸ் யூ இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? இப்போ வந்து +1 படிச்சுட்டு மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சுருக்கேன்.